தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 17 முதலுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 17வது வாக்கியம். இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தபோது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தால் படியிட்டு, நல்ல போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொண்டார். மகனை பார்க்கின்றோம். இந்த மகன் இயேசுவை சந்திக்கின்றான். சந்தித்து கொண்டு, ஆண்டவரே, நிலைவாழ்வை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேள்வியை கேட்டபொழுது இயேசு அவனுக்கு கட்டளை அவன் சொல்கிற வார்த்தை நான் கடைப்பிடிக்கிறேன். பிறகு தெய்வம் சொல்கிற வார்த்தை என்பது என்னது? இதோ உன்னிடத்தில் குறை ஒன்று உண்டு, அது என்ன செய்ய வேண்டும்? ஏழைகளுக்கு நீ கொடுத்து விடு, பிறகு வந்து என்னை பின்பற்றி செல். ஆனால் அந்த பையன் வருத்தத்தோடு திரும்பி செல்வதை நாம் காட்டுகின்றோம். இன்னொங்களே, இதே மாதிரி தான் நீங்களும் நானும் ஆர்வத்தோடு நாம் வருகின்றோம், தெய்வ சமையல் வருகின்றோம். ஆண்டவரே, நான் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதை எல்லா காரியங்களும் செய்கின்றேன், உதவி செய்கின்றேன். அவள் இயேசுன வார்த்தை, கட்டளையை கடைப்பிடி. நான் கட்டளைகள் கடைப்பிடிக்கின்றேன், பெற்றோருக்குரிய மதிப்பு கொடுக்கின்றேன், எல்லா காரியங்களும் நல்ல காரியங்கள் செய்கின்றேன், பிறர் அன்பை மையப்படுத்தி நான் வாழ்கின்றேன். அப்போ மற்றவர்களுக்கு நான் உதவி செய்து கொண்டிருக்கிறேன், பல காரியங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிற பல காரியங்கள் ஜெபிக்கின்றேன், பலக்கான நன்மை நான் செய்கின்றேன். எல்லாம் சொல்லிக்கின்ற பொழுதும் இறைவன் சொல்கிற வார்த்தை, உன்னத்தில் குறைவு உண்டு என்றது. அங்கீகாரம் பெறுவதற்காகத்தான் நீ செய்து கொண்டிருக்கின்றாய், பேரும் புகழும் கிடைக்க வேண்டும் எண்ணத்தில் நீ செய்து கொண்டிருக்கின்றாய். ஆகவே அந்த அங்கீகாரத்தை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு உதவி செய். அதே மாதிரி பேரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு தெய்வத்தை மட்டுமே மையப்படுத்தி நீ உதவி செய். அவ்வாறு உலகம் உன்னை மதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுக்கொண்டு உலகம் உன்னை தூற்ற வேண்டும் என நீ செய். அவ்வாறு செய்கிற சமயத்தில் நிச்சயமாக கிருபை உனக்கு கிடைக்கும் என்று. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? வருத்தத்தோடு போய்விடுகின்றோம். என்ன காரணங்கள்? உலகம் எனக்கு பேரும் புகழும் தர வேண்டும், அங்கீகாரம் தர வேண்டும், அப்போ தான் என்ன உலகத்தில் வாழ முடியும். இதோ நீ தந்துக்கின்ற பணத்தை கொண்டு நான் செய்கின்றேன். ஆனால் நன்மை செய்கிற சமயத்தில் எதிர்பார்ப்போடு நான் செய்து கொண்டிருக்கிறேன். எப்படி? 4 பேர் என்னை பாராட்ட வேண்டும், என்னை புகழ வேண்டும் என்று. நன்மை பைசா கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், இதோ அவர்களை தூற்றினாலும், ஆண்டவரை, உனக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அந்த ஒரு மனநிலை தான் உனக்கும் எனக்கும் தேவை. இதான் தெய்வம் எதிர்பார்த்து சொல்கின்றார். மக்களை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆர்வத்தின்மாக நான் ஓடி வருகின்றோம். நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரை? வெளிப்படுத்தி தாரும் ஆண்டவர் என்று நாம் கேட்கின்றோம். ஆனால் இறுதியில் என்ன நடக்கிறது? இயேசு சொல்வதை நீ நானும் செய்வதில்லை. குடும்பத்தில் இயேசு சொல்கிற வார்த்தை, மன்னித்து விடு, வெறுப்பு வைராக்கியம் வைத்து வாழாதே, மன்னித்து அன்பு செய்து நீ வாழப்பாரு, உண்மையில் அன்பு கிடைக்கும். ஆனால் நாம் அது செய்வதில்லை. வெறுப்பும் வைராக்கியம் ஒரு பக்கம் இருக்கிற சமயத்திலேயே என்ன செய்கின்றோம்? போலியான அன்பை காட்டிக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மக்களை இறைசனில் மன்னிப்பு கேட்கும். ஆண்டவரை, என்னை மன்னித்து விடு, உன்னை போலவே நான் வாழ கிருபை எனக்கு தாரும், மன்னிக்கக்கூடிய சக்தி எனக்கு தாரும் என்று சொல்லிக்கொண்டு நம்ம அன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, மற்றவர்கள் புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும் எண்ணத்தில் நான் செய்தேனே ஒழிய நீ என்னை அன்பு செய்ய வேண்டும் எண்ணத்தில் நான் செய்ததில்லை. என்னை மன்னித்து விடு. அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.